ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களை நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர், சத்தியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறார், கிறிஸ்துவுக்குள்ளான எங்களது அடையாளத்தை, அதிகாரத்தை, வாழ்வை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை, உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் நாம் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஒரு விசுவாசிக்கு கிறிஸ்துவுக்குள் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் சத்தியத்தின் அடிப்படையில் இதை தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். உயிர்ப்பிக்கும் வல்லமையோடு அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை நம்மிடத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று நாம் சத்தியத்தின் அடிப்படையில் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையானது நம்மை ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடக்கச் செய்கிறதாக இருக்கிறது. இந்த ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஏன் நடக்க வேண்டும் என்பதை கடந்த பகுதியில் நாம் தியானித்தோம். இந்த ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடப்பது என்றால் என்ன, அதை நாம் இந்த பகுதியில் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு உதாரணம் நான் சொல்லுகிறேன். பொதுவாக நம்முடைய வாழ்விலேயே ஒரு பிள்ளையானது தன் தந்தைக்கு ஏற்ற அந்தஸ்தோடு வழிமுறைகளோடு நடக்கவும் முடியும். தன்னுடைய சுயத்துக்கு ஏற்ப, தன் இச்சைக்கு ஏற்ப தன் வாழ்வை அமைத்து கொள்ளவும் முடியும். இது நம் வாழ்வில் அன்றாடமாக பரவலாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம். வேதத்திலேயே அதற்கு உதாரணம் இருக்கிறது. ஒரு செல்வந்தருக்கு 2 மகன். அதில் இளைய மகன் தன் விருப்பப்படி வீட்டில் இருந்தால், தந்தையினிடத்தில் இருந்தால் வாழ முடியாது, தான் இன்பமாக இருக்க முடியாது என்று தன்னுடைய சொத்துக்களை பிரித்து கொண்டு தன் நண்பர்களோடு தூர தேசத்துக்கு அவர் செல்லுகிறார். அந்த இளைய மகன் அந்த தந்தையின் மகனாக இருந்தாலும் தந்தைக்குரிய அந்தஸ்தில், அவருடைய விருப்பத்தில், வழிமுறையில் அவர் நடக்கவில்லை. அதுபோலதான் இன்றைக்கு விசுவாசிகளும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்த உடனேயே, நீங்கள் இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுதே தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, முழு மனதோடு இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறார். அங்கு தன்னுடைய மாம்சத்தின்படி அந்த விசுவாசி நடந்தாலும் அவர் தேவனுடைய பிள்ளைதான், அதில் மாற்றமில்லை. ஆனால் அவர் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடக்கும் பொழுது அவர் தேவனுடைய புத்திரருக்குரிய அந்தஸ்தில் வாழ்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்க அந்த இளைய குமாரன் தந்தையின் மகனாக இருந்தும் தூர தேசத்தில் ஒரு அடிமைத்தனமாக, ஒரு பசிக்கு சாப்பாடு இல்லாமல் பன்றியின் சாப்பாடு கூட அவருக்கு கிடைக்கவில்லை. இந்த மாம்சத்துக்கு ஏற்ற பிரகாரமாக நடக்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும்
இந்த பாவமும் மரணமும் அங்கு மேற்கொள்ளதான் செய்யும். ஆனால் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடக்கும்போது தேவனுடைய புத்திரருக்கு ஏற்ற அந்தஸ்தில் நாம் வாழ்கிறோம். எவ்வளவு ஒரு பெரிய வித்தியாசம் இல்லையா? மாம்சத்தில் நடப்பதற்கும் ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடப்பதற்கும். ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடக்கும் பொழுதுதான் இதை தேவன் கொடுப்பாரா என்றால் இல்லை. நாம் பாவியாக இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது அடுத்த வினாடியே இந்த பரிபூரணத்தை நமக்குள் கொடுத்து விடுகிறார். ஆனால் நாம் மாம்சத்தில் செயல்படும் பொழுது இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாக செயல்படுகிறது. அந்த பரிபூரணத்தை அது தடுக்கிறது. அதனால்தான் இந்த உலகத்தில் நமக்கு துணையாளராக, தேற்றரவாளனாக, வழி நடத்துகிறவராக, பலப்படுத்துகிறவராக, ஆலோசனை சொல்லுகிறவராக ஆவியானவரை நம்முடைய ஆவியில் கொடுத்திருக்கிறார். நாம் தனியாக இல்லை. நம்முடைய சுயத்தில் நாம் வாழ முடியாது என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய அனுதின வாழ்வில் தினமும் பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படுவதுதான் ஆவிக்கேற்ற பிரகாரமாக வாழ்வது, அவருடைய வழி நடத்துதலில் வாழ்வது. அவர் ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடத்துவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அவர் வழிகளில் நடக்க நாம் தயாராக இருக்கிறோமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலில் அனுதினமும் வாழ்வது. ஒரு சில உதாரணங்களை நான் சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 8:27, 28, 29. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றார். அந்தபடி அவர் எழுந்து போனார். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவர்களுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருக்கிற எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தார். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். பிலிப்பு என்பவர் ஆதி அப்போஸ்தல திருச்சபையில் அப்போஸ்தலர்களுக்கு உதவியாக தேவனுடைய பணிகளை செய்து கொண்டிருந்தவர். அங்கு பிலிப்புவிடம் ஆவியானவர் பேசுகிறார். அவரை இன்னொரு இடத்திற்கு போகச் சொல்லுகிறார். ஏன் போக சொல்லுகிறார், எதற்கு போக சொல்லுகிறார் என்று பிலிப்புவுக்கு தெரியாது. அவர் நின்று கொண்டிருந்த இடத்தில் அவருக்கு பல சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். ஒரு முக்கியமான ஒரு வேலையை அவர் செய்து கொண்டிருக்கலாம். அப்போஸ்தலர்கள் அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலையை கொடுத்திருக்கலாம். அந்த சபைகளில் பந்தி விசாரிக்கிற ஒரு பொறுப்பில் அவர் இருக்கிறார். நான் கொஞ்சம் நேரம் கழித்து செல்லுகிறேனே என்றால் ஆவியானவர் அங்கு செயல்படுவதை அவர் தடுத்திருப்பார். அங்கு ஒரு வேலையை தயார் செய்துவிட்டு ஆவியானவர் அனுப்புகிறார், நீ அங்கு செல். அவர் போகச் சொன்ன இடத்தில் ஒரு புற ஜாதியின் ராணியோட மந்திரி, அவர் ஒரு ரதத்தில் உட்கார்ந்து வேதம் வாசித்து கொண்டிருக்கிறார். அங்கு போய் இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாக அறிவித்து அவருக்கு இரட்சிப்பிற்குள் வழி நடத்தி ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார். அவர் ஒரு புறஜாதி நாட்டை சார்ந்தவர். அங்கு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவரது தேசத்துக்கு திரும்பி செல்லுகிறார். அந்த தேசத்தில் அவர் மூலமாக எத்தனையோ ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆவியானவருடைய வழி நடத்துதல் இப்படிதான் இருக்கும். அவருடைய உணர்த்துதலை, அவரது குரலை, அவர் விருப்பத்தை நாம் தெரிந்து கொள்ளும் போது அந்த உணர்த்துதலுக்கு, வழிகளுக்கு, விருப்பங்களுக்கு நாம் செவி சாய்த்து அதை தேர்ந்தெடுக்கும் பொழுது நம் மூலமாக அவர் செயல்படுகிறார். அனுதினமும் நம்மை வழி நடத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும்
அவரது ஆலோசனைகளையும் அவரது வழி நடத்துதலையும் அவரது விருப்பத்தையும் அவரது இயல்பையும் நம்மிடத்தில் உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஒரு சூழ்நிலைகளில் எப்படி தீர்மானம் எடுப்பது? ஆவிக்கேற்ற பிரகாரமாக எடுப்பதா, நம்முடைய மாம்சத்துக்கு ஏற்ற பிரகாரமாக எடுப்பதா? நம்முடைய மாம்சம் அது சுயமாக சிந்திக்கும், அது சுயத்துக்கு தேவையான ஒன்றை வெளிப்படுத்தும். அது கோபத்தையும் வருத்தத்தையும் காயத்தையும் பொறாமையையும் தனக்குரியது என்பதையும் பெருமையையும் இச்சையையும் தன்னை முன்னிறுத்துவதையும் அது வெளிப்படுத்தும். ஆனால் ஆவியானவரோ கிறிஸ்துவின் சாயலை அங்கு உணர்த்துகிறார். அன்பையும் சமாதானத்தையும் அவரது ஞானத்தையும் அவரது இச்சை அடக்கத்தையும் பரிசுத்தத்தையும் நீதியையும் பொறுமையையும் அந்த இடத்தில் அவர் உணர்த்துவார். இதில் நாம் எதை தேர்ந்தெடுக்க போகிறோம்? இந்த சாய்ஸ் நம்முடையது, இந்த தேர்ந்தெடுப்பு நம்முடையது. உணர்வுகளின்படி நாம் தேர்ந்தெடுக்க போகிறோமா? உலக ஞானத்தின்படி நாம் தேர்ந்தெடுக்க போகிறோமா? உலக வழக்கத்தின்படி ஒரு காரியத்தை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோமா? இல்லை என்றால் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் தேர்ந்தெடுக்க போகிறோமா? ரெண்டுமே வேற வேற அமைப்பை கொண்டது. உலக அமைப்பு வேற, தேவனுடைய அமைப்பு செயல்படும் முறை வேறு. எதிரெதிர் துருவங்கள். இதில் நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற உணர்த்துதலையும் ஞானத்தையும் ஆவியானவர் கொடுக்கிறார். யாருமே சொல்ல முடியாது, நீங்கள் ஒரு தொழில் செய்யலாம், இல்லை என்றால் ஒரு இடத்துல நீங்கள் பணி செய்யலாம், ஒரு தந்தையாக மனைவியாக தகப்பனாக தாயாக கணவனாக பிள்ளையாக எஜமானாக நீங்கள் இருக்கலாம், ஊழியம் செய்யலாம். எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அவரது ஞானத்தை அவர் உங்களுக்கு தருகிறார். உங்களுக்கு தேவையான அவரது பலத்தை அவர் தருகிறார். அவரது வழி நடத்துதலை அவர் தருகிறார். அவரது பாதுகாப்பை அவர் கொடுக்கிறார். அவருடைய வழி நடத்துதலில் நீங்கள் செல்லும் போது அந்த பாதுகாப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் காண்பிக்கின்ற வழி கரடு முரடாக இருந்தாலும் அது உங்களுக்கு பாதுகாப்பானது, அது சிறப்பானது. அந்த வழியை காண்பிக்கிறவர் உங்களை தனியாக அங்கு அழைத்து செல்லவில்லை, உங்களோடு கூட அவர் கரம் பிடித்து நடத்தி வருகிறார். இந்த நம்பிக்கையையும் அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த உணர்த்துதலையும் அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுடைய அனுதின வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்படுகிற சோதனைகள் நிச்சயமாக வரும், பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் சோதனைகளோ பிரச்சனைகளோ வராது என்று அர்த்தம் இல்லை. அந்த சோதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் நடுவில் நீங்கள் எப்படி பதில் அளிக்கிறீர்கள், எப்படி நீங்கள் செயல்படுகிறீர்கள், யாருக்கு நீங்கள் செவி சாய்க்கிறீர்கள், யாரை நீங்கள் சார்ந்து கொள்ளுகிறீர்கள், அதுதான் உங்களது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. நீங்கள் அனுதினமும் சின்ன சின்ன விஷயங்களில், சிறு சிறு காரியங்களில் ஆவியானவருடைய வழி நடத்துதலை சார்ந்து கொள்ளும் போது, அதை நீங்கள் தெரிந்தெடுக்கும் போது ஆவியில் பலப்பட ஆரம்பிக்கிறீர்கள், ஆவியில் வளர ஆரம்பிக்கிறீர்கள். உங்க வளர்ச்சி இதுதான். நீங்கள் எத்தனை முறை வேதம் வாசித்து முடித்திருக்கிறீர்கள் என்பதில் இல்லை, எவ்வளவு நேரம் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்பதில் இல்லை. நான் இப்படி சொல்வதினால் இதை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். வேதம் வாசிப்பு முக்கியம், ஜெபம் மிகவும் முக்கியம். ஆனால் இந்த வேத வாசிப்பும் இந்த ஜெபமும் நீங்கள் அவருக்கு செவி கொடுக்கிற இடத்திற்கு அழைத்து செல்லும். இந்த இரண்டும் அவருக்கு செவி கொடுக்காமல் இருப்பதற்கான எக்ஸ்கியூஸ் கிடையாது. நான் வேதம் வாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், அதனால நான் என் மாம்சத்துல நான் செயல்பட்டு கொள்ளலாம், அப்படி அல்ல. நீங்கள் வேதம் வாசித்தாலும் நீங்கள் ஜெபித்தாலும் நீங்கள் மாம்சத்தில் செயல்படும் போது ஆவியானவரை தடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதுவும் இதுவும் ஒன்று அல்ல. அநேக விசுவாசிகள் வஞ்சிக்கப்படுகின்ற ஒரு இடம். நீங்கள் வேதனையோடு வலியோடு கட்டுகளோடு மாம்சத்தில் போராட வேண்டிய அவசியம் இல்லை.
நீங்கள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடப்பதினால் உங்களுக்கு பிரச்சனையே வராது என்று அர்த்தம் அல்ல. நீங்கள் மாம்சத்தில் போராடும் போது பலவீனத்தோடு, சமாதானம் இல்லாமல் நோயோடு போராடி கொண்டிருப்பீர்கள், கட்டுகளோடு போராடி கொண்டிருப்பீர்கள். ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடக்கும்போது தேவ சமாதானத்தோடு, விசுவாசத்தோடு, அவரது வல்லமையோடு, இயேசு கிறிஸ்து எப்படி படகில் புயல் அடிக்கும் பொழுது, காற்று அடிக்கும் போது, கொந்தளிக்கும் போது தூங்கி கொண்டிருந்தாரோ அதுபோல் தேவ சமாதானத்தோடு அதை உங்களால் மேற்கொள்ள முடியும். இரண்டுக்குமான வித்தியாசம் அதுதான். சோதனை வரும், பிரச்சனைகள் வரும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அவருடைய சமாதானத்தையே நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடக்கும் பொழுது இந்த சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் இருதயத்தையும் அது காத்து கொள்ளுகிறது. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம், உங்கள் புத்திக்கு எட்டாத தெய்வ சமாதானம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவருக்கும் சோதனைகள் இருந்தது. நாம் எந்த இடத்தில், எப்படி ஒரு பலவீனத்தில், எவ்வளவு ஒரு சோர்வில் இருக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம எப்பேற்பட்ட இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அந்த உணர்வுகளை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கும் சோதனை இருந்தது. அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட பசியின் மூலமாக, அங்கு பெருமை என்ற எண்ணத்தை கொடுப்பதன் மூலமாக, அவருடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதன் மூலமாக, அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதன் மூலமாக பல இடத்தில் அவருக்கு சோதனை இருந்தது. இந்த சோதனை எல்லாம் அவர் மாம்சத்தில் இருக்கும்போது எதிர்கொண்டார். நீங்க சொல்ல முடியாது, அவர் தேவகுமாரன், அவர் மேசியா, அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், அவர் மேற்கொள்ள முடியும், நான் மனுஷன்தானே, நான் மனுஷிதானே என்று நீங்கள் சொல்ல முடியாது. அவர் 100% அவரது ஆவியில் தேவனாக இருந்தார். 100% அவர் மாம்சத்தில் பலவீனமுள்ள மனிதனாக இருந்தார். நமக்கு அடித்தால் இரத்தம் வருவது போல அவருக்கும் அடித்தால் இரத்தம் வரும். அவருடைய உணர்வுகள் நம்முடைய பலவீனமான மாம்சத்தின் உணர்வுகளை அவருக்கும் கொடுக்கும். ஆனால் அவர் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருந்தாராம். தன்னுடைய உணர்வுகளின்படி அவர் செயல்படவில்லை, தேவனுடைய வார்த்தையின்படி அங்கு அவர் செயல்படுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த பசி என்ற உணர்வுக்கு மேலாக மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. இட் இஸ் ரிட்டன். தேவனுடைய வார்த்தையை, சத்தியத்தை அங்கு கொண்டு வருகிறார். தன்னுடைய உணர்வின்படி அவர் செயல்படவில்லை. அங்கு சிலுவை போகிறதற்கு ஒரு ஷார்ட்கட்டை சாத்தான் காண்பிக்கிறான். நீ என்னை பணிந்து கொள், எல்லா ராஜ்யத்தையும் நான் உனக்கு தருகிறேன். இவையெல்லாம் ஏன் கையில ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது? தேவன் உலகத்தை படைத்து சாத்தானுடைய கையிலையா கொடுத்தார்? இல்லை, மனிதனுடைய கரங்களில் கொடுத்தார். மனிதன் வஞ்சிக்கப்பட்டு அறியாமையினால் அதை சாத்தானுடைய கைகளில் கொடுக்கிறார். இந்த இழந்து போன அதிகாரத்தை திரும்ப பெறவும், மனிதனை மீட்கவும் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், மனிதனாக வெளிப்பட்டார். நீ என்னை பணிந்து கொள், இந்த அதிகாரத்தை உனக்கு நான் தருகிறேன். ஷார்ட்கட். இயேசு கிறிஸ்து செல்ல வேண்டிய வழி ஒரு கடினமான ஒரு பாதை. அது நமக்கு எளிது, அவருக்கு எளிது இல்லை. அவருக்கு இலவசம் இல்லை. பாவம் பாரா பரிசுத்தர். ஒட்டுமொத்த மனுமக்களின் பாவமும் அவர் மீது சுமத்தப்பட வேண்டும். அவர் இயல்புக்கு மாறான ஒன்றை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அவர் மரணத்திற்காக கதறவில்லை, அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கதறினார். அங்கு அவருடைய உணர்வுகள் என்ன விதமாக இருந்திருக்கும்? கெத்செமனே தோட்டத்துல அவருடைய வியர்வை இரத்த துளியாக மாறியதா. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், அவருடைய உணர்வு சொல்லுது. வேற வழி இல்லையா கேக்குது. ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். அந்த உணர்வுக்கு முன்னால் தேவனுடைய வார்த்தையை வைக்கிறார், அவரது சித்தத்தை அவர் வைக்கிறார்.
இதுதான் ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடக்கிறது. அங்க தேவனுடைய சித்தத்தை அவர் தெரிந்தெடுக்கும் பொழுது தேவ தூதர்கள் வந்து அவரை பலப்படுத்தினாங்களாம். அந்த தெரிந்தெடுக்கிறது மாத்திரம்தான் நாம தேர்ந்தெடுக்கணும். உங்களை பலப்படுத்துறது உயிர்ப்பிக்கும் வல்லமை பலப்படுத்தும். ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்கள் சிந்தனைகளை பலப்படுத்துவார், உங்கள் செயல்களில் வெளிப்படுவார், உங்கள் சூழ்நிலைகளை அவர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு கோபம் வரும்போது, நமக்கு பயம் வரும்போது, நம்ம ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வை அனுபவிக்கும் பொழுது, அந்த உணர்வுகள் எல்லாம் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது, அந்த இடத்துல அந்த உணர்வுகளுக்குள் ஆட்கொள்ளப்படாமல், அந்த உணர்வுகளை ஏற்றுக்கொண்டு அந்த உணர்வுகள் இழுத்து செல்லுகின்ற அலைகளோடு செல்லாமல் நிறுத்தி, இதற்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேவன் நமக்கு கோபமுள்ள ஆவியை தரவில்லை, அவர் அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை, தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். நாம பயப்படுற பாதுகாப்பில்லாத ஒரு உணர்வு அவர் நமக்கு கொடுக்கல. நாம் எவ்வளவு விசேஷித்தமானவர்கள் என்பதை அவர் சிலுவையில் நமக்கு காண்பித்திருக்கிறார். சுவிசேஷங்கள்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், 2 காசுக்கு விற்கின்ற அடைக்கலான் குருவி, அவைகள் கூட அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் கீழே விழாதுன்னு சொல்றாரு. அதை காட்டிலும் விசேஷித்தமானவராக நான் உங்களை படைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். காட்டு புஷ்பங்கள், சாலமோன் ராஜா உடுத்தியிருந்ததை காட்டிலும் காட்டு புஷ்பங்களுக்கு அவர் அதிகமாக உடுத்துவிக்கிறாரா? அதை காட்டிலும் உங்களையும் என்னையும் அவர் விசேஷித்தமானவர்களாக படைத்திருக்கிறார். உங்களை உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் இல்லையான்னு கேட்கிறாரு. இந்த பாதுகாப்பில்லாத உணர்வு வரும்போது நாம் சிலுவையை கண்ணோக்கி பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் விசேஷித்தமானவர்களாக அவருடைய பார்வையில் தெரிந்தால் அவர் அவருடைய இரத்தத்தை நமக்கு ஜீவனாக கொடுத்திருப்பார், பலியாக கொடுத்திருப்பார். உள்ளங்கையில் அவர் என்னை பொறித்து வைத்திருக்கிறார். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவரது அன்பையும் வல்லமையையும் நீங்க அந்த உணர்வுகளுக்கு முன்னால் கொண்டு வரும் பொழுது உயிர்ப்பிக்கும் வல்லமையானவர் அதுல உங்களை பலப்படுத்துறதை நீங்க பார்க்க முடியும். ஒவ்வொரு காரியங்கள்லையும் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்முடைய புத்தியின் மீது சாய்ந்து கொண்டு வாழும் வாழ்வை அவர் நமக்கு தரவில்லை. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்முடைய எல்லா சோதனைகள்லையும் எல்லா சூழல்கள்லையும் அந்த உணர்வுகள், அந்த பிரச்சனைகள் கொடுக்கின்ற உணர்வுகள், காரியங்கள் எல்லாவற்றிற்கும் முன்பாக அவரது வார்த்தையை நாம் வைக்கும் பொழுது, அதை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது ஆவியானவரால் நாம் வழி நடத்தப்படுகிறவர்களாக இருப்போம். அடுத்து ரோமர் 8:5-6. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். பரிசுத்த ஆவியானவருடைய குரலுக்கும் அவருடைய வல்லமைக்கும் நாம இடம் கொடுக்கிறது. இதுதான் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்றது. நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் நம்மை வழி நடத்துகிற அந்த வழி நடத்துதலுக்கு நம்ம இடம் கொடுக்கிறது. ரெண்டாவது, நம்முடைய உணர்வுகளின் படி இல்லை, அந்த உணர்வுகளுக்கு முன்பதாக அவரது வார்த்தையின்படி, தேவ சத்தியத்தின்படி நாம தீர்மானங்களை எடுக்கிறது. மூன்றாவதாக, அவருடைய குரலுக்கும் அவருடைய ஆற்றலுக்கும் நாம இடம் கொடுக்கிறது. ரோமர் 8:5-6. அன்றியும்
மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். 7வது வசனம் பாருங்க. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ரொம்ப தெளிவான ஒரு வழி நடத்துதல், ஒரு பிக்சர். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் எதனால மாம்சத்தின்படி நடக்கிறாங்களா? அவங்க மாம்சத்தின்படி சிந்திக்கிறதுனால அவங்க மாம்சத்தின்படி என்ன செய்யறாங்க? நடக்கிறாங்க. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். உங்க சிந்தனையில எது இருக்கிறதோ அது உங்களை வழி நடத்துகிறது. உங்க சிந்தனையில நீங்க தேவனுடைய வார்த்தையை வைத்திருப்பீர்கள், ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலையும் அவருடைய வார்த்தையையும் அவர் செயல்படுவதற்கு இடம் கொடுக்க உங்களால் முடியும். அவருடைய குரலுக்கு நீங்க செவி சாய்க்க முடியும். அவருடைய வல்லமை செயல்படுறதுக்கு நீங்க இடம் கொடுக்க முடியும். உங்க சிந்தனையில எதை நாம் வைத்திருக்கிறோம்? மாம்ச சிந்தை மரணம். இதுல பாவமான சிந்தை மரணம் என்று சொல்லவில்லை. அநேகர் வஞ்சிக்கப்படுகிற இடமாக இது இருக்கிறது. நான் யாருக்கும் எந்த அநியாயமும் நான் செய்யலையே, நான் பாவம் செய்யலையே, எனக்கு ஏன் இந்த மரண கட்டுகள் என்று நம்ம அநேகர் கேள்வி கேட்கிறோம். உங்க சிந்தனையில் எதை வைத்திருக்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தையை குறித்த சிந்தனை இல்லாத மற்ற எண்ணங்கள் யாவும் மாம்ச சிந்தையே. உங்க பிரச்சனைகளை நீங்கள் தியானித்து கொண்டிருந்தாலும் அதுவும் மாம்ச சிந்தையே. உங்க சூழ்நிலைகளில் உள்ள பாரத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் அதுவும் மாம்ச சிந்தையே. உங்களுடைய கடந்த கால தோல்விகளை நினைத்து கொண்டிருந்தாலும் அதுவும் மாம்ச சிந்தையே. உங்க பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து யோசித்து கொண்டிருந்தாலும் அதுவும் மாம்ச சிந்தையே. நீங்கள் யாருக்கும் அநியாயம் செய்யாமல் உங்களுக்கு ஒருவர் அநியாயம் செய்து அந்த காயங்களை சுமந்து கொண்டிருந்தாலும் அதுவும் மாம்ச சிந்தையே. இந்த சிந்தை தான் உங்களுக்குள்ள உள்ள பரிபூரணத்தை தடுத்து கொண்டிருக்கிறது. உள்ள அந்த பரிபூரணம் வெளிப்படணும்னு சொன்னா, ஆவியானவருடைய குரலுக்கு நீங்க செவி சாய்க்கணும்னு சொன்னால், முதலில் உங்க சிந்தனையில் நீங்க தேவனுடைய வார்த்தையை வைக்க வேண்டும். இல்லை என்றால் உங்க மாம்சம் ஆவியானவருக்கு கீழ்ப்படிய விடாது. உங்களுக்கு அந்த அறிவு தெரிந்தாலும், இந்த இடத்துல நான் தேவனுக்கு ஏற்ற பிரகாரமாக நடக்கணும், அந்த வழியை நான் தெரிந்தெடுக்கணும், அவருடைய விருப்பத்துல நான் செயல்படணும் என்ற அறிவு இருந்தாலும் நம்முடைய சிந்தை அதற்கு ஒத்துழைக்காது. உங்க சிந்தனையில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வைக்கும் பொழுதுதான் ஆவியானவருடைய குரலுக்கு நீங்க செவி சாய்க்க முடியும். அவருக்கு செவி சாய்க்க வேண்டும் என்றாலும் அவரது பலம் தேவை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளான உங்களது அடையாளத்தை நீங்கள் தியானிக்க வேத வார்த்தைகளை உங்க சிந்தனைகளுக்கு நீங்கள் கொடுக்க ஒருவர் உங்களுக்கு எதிராக வரும் பொழுது ஆவியானவருடைய குரல் சொல்லும், இந்த இடத்தில் பதிலுக்கு பதில் பேசாதே, சண்டை போடாதே, கோபப்படாதே, அமைதியாக இரு என்று அவர் உணர்த்துவார், சத்தியத்தை ஞாபகப்படுத்துவார். ஆனால் நீங்கள் எதிராக வருகின்ற மனிதர் மூலம் நீங்கள் குற்றம் சாட்டப்படலாம், அநியாயமாக நடத்தப்படலாம். இந்த இடத்துல நான் எதுவுமே பேசாமல் நின்றால், நான் பதிலுக்கு நான் எதுவும் சொல்லவில்லை என்றால் நான் குற்றவாளி ஆக மாட்டேனா? நான் தவறே செய்யவில்லையே, என்னுடைய நீதி என்னாவது என்று உங்கள் மாம்சத்தில் சென்றீர்கள், ஆனால் அது ஜீவனை கொடுக்க முடியாது. உங்களது கோபம் தேவனுடைய நீதியை வெளிப்படுத்த முடியாது. அந்த இடத்தில் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும், அந்த நபரை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். அப்பொழுது உங்க சிந்தனையில அவருடைய வார்த்தையோடு நீங்கள் இருக்கும் பொழுதுதான் அவர் உணர்த்துதலுக்கு உங்களால் செவி சாய்க்க முடியும். என்னுடைய போர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை. இந்த ஒரு குற்றச்சாட்டு தேவன் எனக்கு வைத்திருக்கிறதை தடுக்க முடியாது, அவர் செயல்படுவதை தடுக்க முடியாது. எனக்கு என்னுடைய நீதி அல்ல, தேவ நீதி இதில் வெளிப்பட வேண்டும்
என்று அமைதியாக ஆவியானவர் செயல்படுவதை, அவர் செயல்பட நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகளில் ஆவியானவரால் செயல்பட முடியும். உயிர்ப்பிக்கும் வல்லமை உங்களை ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடக்க வைக்க முடியும். தனது வல்லமையையும் வெளிப்படுத்த முடியும். நான் சொல்லுகிறது உங்கள் வாழ்வில் ஒரு பகுதியை சொல்லுகிறேன். இது போல எல்லா பகுதிகளிலும் நீங்கள் எந்த சூழ்நிலைகளில் எதை எதிர்கொண்டாலும் அவரது குரலுக்கு நீங்கள் செவி சாய்க்கும் பொழுது அவரது வல்லமை செயல்பட நீங்கள் இடம் கொடுக்கிறது. இதுதான் ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடப்பது. அது உங்கள் வாழ்வில் ஜீவனையும் சமாதானத்தையும் பரிபூரணத்தையும் வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. தேவனுடைய நாமம் அதில் மகிமைப்படுவதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நீர் சொல்லிக் கொடுத்த, கற்றுக் கொடுத்த சத்தியத்திற்காக நன்றி. நாங்கள் மாற வேண்டிய இடங்களை நீர் சுட்டி காண்பித்திருக்கிறீரப்பா. அனுதினமும் எங்கள் வாழ்வில் ஆவியானவருடைய வழி நடத்துதலில் வாழ எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிறீர். எங்களுடைய உணர்வுகளின் அடிப்படையில் அல்ல, தேவ வார்த்தையின் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில் தீர்மானங்களை எடுக்க கற்றுக் கொடுத்திருக்கிறீர். எங்களுடைய சூழ்நிலைகளில் ஆவியானவருடைய குரலுக்கும் அவரது வல்லமைக்கும் இடம் கொடுக்க எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளுகிறோம். உம்முடைய கிருபை அதில் எங்களை பலப்படுத்துகிறதற்காக நன்றி. ஆவியின் சிந்தையில இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஜீவனையும் சமாதானத்தையும் பரிபூரணத்தையும் பெற்றுக்கொள்ள கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் தருகிறேன் அப்பா. அவங்க மன விருப்பங்களை அறிந்திருக்கிறீர், பலவீனங்களை அறிந்திருக்கிறீர். தடைகள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும். உம்முடைய கிருபை அவர்களை பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.